வெல்கம் பாய்ஸ், வெல்கம். நான் சில விஷயங்களை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. பிடிச்சதை வச்சுக்குங்க, பிடிக்காததை விட்டுருங்க. ஏன்னா மனிதனுக்கு எல்லா விஷயமும் கலந்து தான் வரும். ஒரு தங்கத்தை எடுத்தாலும் தங்கம் தனியாகவே கிடைக்க போகிறதில்ல, அதெல்லாம் சேர்ந்து வரும். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இப்போ வரக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள் போய் இன்னும் புதிய யுகத்தில் போகிற மாதிரி ஒரு காலங்களில் போகிறோம். எல்லாம் ஆன்லைனில் வருது. எல்லாமே நிறைய அடுத்தவங்களோட உதவி இல்லாமல் மிகப்பெரிய ஆளாகலாம். ஒவ்வொருத்தனும் படிக்கும்போது இந்த படிப்புனால தான் ஒருத்தர் முன்னுக்கு வராங்கிறது முக்கியம் இல்லை. வாழ்க்கையில் நிறைய திறமைகள் இருக்கும். அதை இனிமேல் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அந்த வழியில் அவன் போகணும். அமெரிக்கா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறது கல்ச்சரில் ஒன்றும் வர முடியாது. ஆனால் அமெரிக்கா மாதிரி நல்ல ஒரு டெக்னீஷியனாகவும் இதாக வரதுக்குன்னா அது பண்ணலாம். ஓகே, நான் அதிகமாக சொல்ல வரல. அதே மாதிரி இப்போது இன்னைக்கு நீட்டு பரீட்சை எழுதுகிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பரீட்சை எழுதுகிறாங்க. அதனால் பிள்ளைங்க அவங்கவுங்க பிரியத்துக்கே படிப்பாங்க, போவாங்க, வருவாங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்க அப்பா அம்மாவை சில சமயம் தவிக்க வர்ற போது நமக்கு ஆஷிய பேரண்ட்டுங்கிற முறையில் ஒன்று தான் சொல்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், நல்ல அன்பாகவும் இதாகவும் செலுத்தணும். நம்ம அன்பு கொடுக்கலன்னா வேறொருத்தர் அன்பு கொடுக்குறப்பன்னா திசை மாறி போயிடுவாங்க. அதுதான் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. பொதுவாக ஒரு கருத்து, நம்ம பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா இனி அவங்க வழியில் நம்ம போகணும். அவங்க எது சொன்னாலும் தம்பி அந்த இதில் சொல்லி கொடுறா, எனக்கு அது சொல்லி கொடுறா. ஏன்னா இது விஞ்ஞான உலகம். 5Gன்னு சொல்லக்கூடிய தலைமுறை மாறக்கூடிய ஒரு இதில் இருக்குது. டெக்னாலஜி மாறும். டெலிபதின்னு சொல்லுவாங்க, நாங்கள் படிக்கும்போது சொல்லுவாங்க. டெலிபதிங்கும்போது இன்னொரு இதில் இருந்துக்கிட்டு, பிளானட்டில் இருந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, நம்ம கூட பேசுவாங்க. அது எண்ணத்தின் இது அப்படி சொல்லலாம். அப்படி பார்த்து இமேஜினேஷனாக பண்ணிட்டு போட்டோம்னா எங்களுக்கு அஸ்ட்ரானமி 1 and 2 வரும். 1 and 2ல் நிறைய இமேஜினேஷன் பண்ணலாம். காலண்டர் போகிறது, இது இந்த பொசிஷன் ஆஃப் மூன்ஸு, அந்த பாசஸ்ன்னு சொல்லி நிறைய இருக்கும். அது படிக்கும்போது நாங்கள் படிக்கும்போது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த யுகங்கள் வேறு. இனி யுகம்தான் சொல்லணும். வேற ஒரு யுகத்தில் காலடி வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. பசங்களை தான் நம்ம அப்பா சொல்லி கொடுறா சாமி அப்படின்னு சொல்லணும். அந்த போக்கு இருக்கணும். இப்போ ஒன்று தோத்துட்டாலோ இதில் ஒன்று எக்ஸாமில் இது பண்ணிட்டாலும் அவங்களுக்கு கவலை. இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி நீட்டுக்கு செலவு பண்ணி ஒன்றும் சரியாக பாஸ் ஆகலே போயிடும். அதெல்லாம் விட்டுறணும். நமக்கு இதுதான் இல்லை. நான் படித்தது ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் தான் படித்தேன். திருச்சி ஆர்சியில் தான் நான் முடித்தேன். 1978 எங்கள் செட்டு தான் 10+2+3 ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு. என் கிளாஸ்மேட்டு ஒரு பிராமின் பையன், திருச்சி ஆர்சி. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த முதல் 10வது தொடங்கும் போது 10+2+3 தொடங்கும்போது 1978 அப்போ இருந்தது. கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு நீ போட்டால் போதுமானது, அதனால பழகிக்கோ. இப்போ நான் இவ்வளோ காலம் நான் ஒரு கேரளாவில் அப்பா இருந்தாருன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகிருப்பேன். நான் ஒரு தானே சொல்கிறேன். இப்போ நான் முடியல. ஏன் தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கும் திசை திரும்பி போகும். அந்த ஆசைகள் போனால் போயிட்டு இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு அதில் நல்லா டெவலப் பண்ணி போயிடணும். மேக்ஸ் எனக்கு பிடிச்சது, அதனால சொல்கிறேன். நீங்கள் என்னென்னா உங்களுக்கு பிடிச்சதை இது பண்ணுங்கள், சரியாக இது பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒன்று இருக்க வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்து நல்லா இது பண்ணி அம்மா அப்பாவோட நல்ல ஒரு ஒபீடியண்ட்டாக இருங்க. பசங்களுக்கு சொல்கிறது, பேரண்ட்ஸ் பசங்களை நல்ல முறையில் அவங்களுடைய டேலண்ட்டை கண்டறிஞ்சு அவங்கள நல்ல இது பண்ணி கொண்டு போங்க. உங்களுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு ஆர்டர்ஸ் கிடையாது, ஒரு அட்வைஸ் கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பப்ளிக்கில் இருக்கிறத வச்சு பேசுகிறதான். வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதை ஒரு இதாக எடுத்துக்கோங்க. ஓப்ளிகேஷன், தட்ஸ் ஆல். ஓகே, ஃபைன். குட் நைட்.